இது ரொம்ப முக்கியமான ரோபோட் தம்பி. இதுல தேச துரோகிகள் பத்தின முக்கியமான விஷயங்கள் எல்லாமே இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க என்ன துரத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த பொம்மையை மட்டும் எப்படியாவது கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துருப்பா. நான் அவங்க கிட்ட மாட்டாம இருக்கணும். இங்க என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எங்கடா அந்த ரோபோட்? ரோபோட் என்கிட்ட இல்லங்க. ஓடி வரும்போது அது எங்கேயோ கீழே விழுந்துடுச்சு. போய் சொன்ன அடி பின்னிடுவேன். அந்த ரோபோட்ல எங்களோட பல ரகசியங்கள் இருக்கு. அது மட்டும் எங்களுக்கு கிடைக்கல, நீ என்ன ஆவன்னு தெரியாது. அந்த அங்கிள் பெரிய பிரச்சனையில இருக்காரு. உண்மையிலே இந்த ரோபோட்ல ஏதோ முக்கியமான விஷயங்கள் இருக்கு. நான் பார்க்கும்போது அவன் இந்த பக்கமா தான் அந்த ரோபோட்டை எடுத்துட்டு ஓடி வந்துட்டு இருந்தான். நிச்சயமா இந்த பக்கம் தான் எங்கேயாவது அந்த ரோபோட்டை அவன் ஒளிச்சு வச்சிருக்கணும். என்ன? ஏய், நம்ம தேடுற ரோபோட் அந்த பையன் கையில இருக்கு. எல்லாரும் வாங்க. அவங்க எல்லாரும் நம்ம பக்கம் தான் ஓடி வராங்க. நம்ம இங்க இருந்து ஓடி ஆகணும். ஓடிடுப்பா, ஓடிடு. என்ன ஆனாலும் சரி, ரோபோட் மட்டும் அவங்க கிட்ட போக கூடாது. போலீஸ் கிட்ட கொண்டு போய் கொடுத்துரு. சிவா, நம்ம எல்லாரும் நல்லா மாட்டிக்கிட்டோம். இந்த பக்கம் பள்ளம், அந்த பக்கம் ரவுடிங்க. இப்ப நம்ம எந்த பக்கம் போறது? டோன்ட் வரி யூடி, நாம இங்க இருந்து கண்டிப்பா கிளம்பிடுவோம். நீங்க எல்லாரும் உங்களோட சைக்கிளை என் 2 சைட்லயும் கரெக்டா நிறுத்துங்க. சின்ன பையன், நீ இங்க இருந்து தப்பிச்சு போக வழியே கிடையாது. எடுத்துட்டு வா அந்த ரோபோட்டை என் கையில கொடு. ரேவா, இன்னும் கொஞ்ச நேரத்துல சைக்கிள் கனெக்ட் ஆயிடும். சைக்கிளை கரெக்டான கேப்ல நிறுத்துங்க. நான் இப்ப வந்துடுறேன். ஓகே சிவா. சின்ன பையா, அந்த ரோபோட் எங்க கிட்ட கொடுத்துடு. இல்லன்னா ரொம்ப அடி வாங்குவேன். பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். ஏய், சிவா, என்னோட பேரு சிவா. எங்க கையில ஒண்ணு இல்லன்னு போட்டு இந்த அடி அடிக்கிறியா? இரு, இப்பவே லேசர் கண்ணை கொண்டு வரேன். ஓகே, எல்லாரும் ரெடியா? ஸ்டடி அண்ட் ஒரு நிமிஷம். எதுக்காக நீ இப்ப இந்த ரெடி எல்லாம் சொல்ற? அந்த பக்கமா போறதுக்கு. அண்ட் கோ. இவன் பையனா இல்ல ஸ்டென்ட் மாஸ்டரா? நாம எப்பவோ கீழே வந்துட்டோம். இந்த உடனே ஷக்கீராவுக்கு இன்ஃபார்ம் பண்ண. இந்த விஷயம் கைமீறி போயிடுச்சு. பாஸ், உங்களுக்கு போன். நான் ஷக்கீரா பேசுறேன். என்ன? எப்படி? அந்த பையன் எங்க இருந்துடா வந்தான்? புடி அவனை தேடு. எனக்கு அந்த ரோபோட் வேணும். ஷக்கீரா கிட்ட பிரச்சனை பண்ணா உலகத்துல எங்க போனாலும் விட மாட்டேன்னு அவன் தெரிஞ்சுக்கணும். புரிஞ்சுதா? புரிஞ்சுது பாஸ், புரிஞ்சுது. நாங்க உடனே அந்த பையனை ஃபாலோ பண்ணி போறோம். என்ன ஏதுங்கிறத உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இன்ஃபார்ம் பண்ணாத. ரோபோட்டோட இங்க வந்து நில்லு. ரோபோட்! லட்டு சிங் சார், முக்கியமான விஷயம். அந்த
ஆஹா, ஓகே ஓகே ஓகே. நீங்க அந்த ரோபோட்டை பத்திரமா வச்சுக்கங்க. அந்த மலையில ஏதாவது குகையா பார்த்து பதுங்கிக்கங்க. புரிஞ்சுதா? நான் இதோ வந்துகிட்டே இருக்கேன். ஓகே சரி வச்சிரேன். பை பை. சிவா, இப்ப அவங்க நம்மள தேடி தான் வந்துட்டு இருக்காங்க. நாம என்ன பண்றது? லட்டு சிங் சார் இங்க வந்து சேர்றதுக்கு நிச்சயமா டைம் ஆகும். இருட்டாகிற மாதிரி வேற இருக்கு. நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல பத்திரமா இருக்கணும். அங்கதான் அந்த கேவ்ல தான் நாம இப்ப இருக்க போறோம். இந்த கேவ் ஏன்பா இவ்வளவு பயமுறுத்துற மாதிரி இருக்கு? எனக்கு காட்டு விலங்குகள் சத்தம்லாம் கேக்குற மாதிரியே இருக்கு. மம்மி, ஒருவேளை இங்க ஏலியன் வந்துருச்சுன்னா? நீ சரியான பயந்தாங்குளிடா. நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்படக்கூடாது. உனக்கு ஒண்ணு தெரியுமா? ஒரு நாள் எங்க கிராமத்துல புலி பூந்துருச்சு. எல்லாரும் கத்திக்கிட்டு அங்க எங்கேயுமா ஓடிட்டே இருந்தாங்க. டக்குன்னு நான் ஒரு மரத்தை எடுத்தேன். புலிய ஓட ஓட விரட்டி துரத்திட்டோம்ல. அப்பளோ ரீல் பண்ணா. இதையெல்லாம் நான் புக்ஸ்லயே படிச்சு முடிச்சிட்டேன். எப்ப பார்த்தாலும் கதை விட்டுட்டே இருக்க. ஆனா ஆதி சொன்னதுல ஒரு விஷயம் கரெக்ட். ராத்திரி ஆயிடுச்சு இல்லையா? குளிர்ல இருந்து விலங்குகள் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக நாம இங்க நெருப்பு மூட்டி ஆகணும். ஆதி, யுடி, நீங்க வெளியே போய் குச்சிகளை பொறுக்கிட்டு வாங்க. நான் அதுக்குள்ள நெருப்பு பத்த வைக்க ட்ரை பண்றேன். என்னாச்சு மிஸ்டர் ஆதி? நீங்க தான் புலிய மரத்தால துரத்துனீங்களே, இப்ப வெறும் குச்சியை தானே எடுக்க போறீங்க? இந்த 2 சிக்கிமுக்கி கல்ல உரசுனா நெருப்பு வரப்போகுது. என்ன கொஞ்சம் ட்ரை பண்ணணும். ஹலோ எவ்ரிபடி. இது ஏலியன் ரோபோட் ஒண்ணு இல்லைல்ல, சொல்லுங்க. நோ நோ, நான் ஒன்னும் ஏலியன் இல்ல. என்னோட பேரு சபி டபி ரோபோட். ஹலோ ஹலோ சபி. வாவ், இந்த ரோபோட் ரொம்ப நல்லா பேசுது. ஹலோ, how are you சபி டபி? இது சிவா, நான் ரேவா, அது ஆதி, இவன் யூடி. ஹலோ ஆதி. ஹலோ யூடி. ஹலோ சிவா. நைஸ் டு மீட் யூ. சபி டபி, நீ இன்னும் என்னெல்லாம் பண்ணுவ? உன்கிட்ட ஏதோ சீக்ரெட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்காமே, அதை பத்தி கொஞ்சம் சொல்லேன். சாரி, அது ரொம்ப சீக்ரெட் ஆனது. என்னால அதை யார்கிட்டையும் சொல்ல முடியாது. நான் நினைச்சாலும் உங்ககிட்ட அதை சொல்ல முடியாது. எனக்குள்ள அந்த மாதிரி கமெண்ட் இல்ல. மன்னிச்சிடுங்க. சரி, இட்ஸ் ஓகே சபி டபி. நீ எங்ககிட்ட எந்த சீக்ரெட்ஸையும் சொல்ல வேண்டாம். சரி, நம்ம நெருப்பை ஒழுங்கா எரிய விடுவோம். ஆதி, யூடி, இப்போ சபி டபி நம்ம கூட இருக்கு பாத்தீங்களா? நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம். நான் நெருப்பு நேயாம பாத்துக்கிறேன். நீங்க போய் இன்னும் கொஞ்சம் குச்சிகளை கொண்டு வாங்க. இருங்க, நான் போய் குச்சிகளை எடுத்துட்டு வரேன். அது நிச்சயமா ஏலியன் தான். அது யூடி, ஒன்னும் ஆகலப்பா. கண்ணை திறந்து பாருங்க. இதோ இருக்கு குச்சிகள். சபி டபி, அது நீதானா? கான்ஸ்டபிள், என் கண்ணுக்கு இங்க சில டென்ட்டுகள் தெரியுதியா? நிச்சயமா அங்க யாராவது இருக்கணும். வா போய் பார்க்கலாம். அவங்க கிட்ட போய் கேட்கலாம், ஏதாவது தெரியும். ஒருவேளை அவங்க தான் அந்த ரவுடிகளோ நம்ம பசங்களை துரத்திட்டு போனது. யோ கான்ஸ்டபிள், இந்த லட்டு சிங்குக்கு 50-60 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற திருட்டு பசங்களை கூட சும்மா கண்ணை மூடிக்கிட்டு எங்க இருக்காங்கன்னு சொல்ல முடியும். புரிஞ்சுதா? என் பேர் தான் லட்டு சிங்கு, ஆனா காரசாரமானவன். இங்க இருக்கிறவங்க நல்லவங்க தான்யா. வாயா, ஃபாலோ மீ. ஓகே சார். ஹலோ நண்பர்களே, நீங்க யாராவது இந்த ஏரியாவில் 4 சின்ன பசங்க இருக்கிறத பாத்தீங்களா? அந்த சின்ன பசங்க ஏதோ ஒரு ரோபோட்டை கையில வச்சுக்கிட்டு ரவுடிகள்ட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த காட்டுக்குள்ள பதுங்கி இருக்காங்க. சொல்லுங்க, பாத்தீங்களா இல்லையா?
ஆமா ஆமா இன்ஸ்பெக்டர், நாங்க தான் அந்த சின்ன பசங்களை பத்திரமா எங்க வேனுக்குள்ள வச்சிருக்கோம். வாங்க வாங்க. பாத்தியா கான்ஸ்டபிள், இவங்க எல்லாரும் நல்லவங்கயா. நான் தான் சொன்னல, கூட்டிட்டு போய் காட்டுறாங்க பாரு. வா ஏறு. நில்லுங்கப்பா, எங்களை ஏன்பா அழுக்கு துணியை அடிச்சு துவைச்சு காய போற மாதிரி போட்டு போறீங்க? அப்படி என்னத்தப்பா நான் கேட்டுட்டேன்? நீங்க தேடுற அந்த பசங்களை ஓட வச்ச அந்த நல்லவங்க நாங்க தான். நல்லா கத்தி அந்த பசங்களோட பேர் சொல்லி கூப்பிடுங்க. உங்க சத்தத்தை கேட்டு ஒளிஞ்சு இருக்கிற அவங்க வெளியில வருவாங்க. நாங்களும் அவங்கள சுலபமா பிடிச்சிடுவோம். சார், நான் தான் இங்க வரதுக்கு முன்னாடி உங்ககிட்ட படிச்சு சொன்னேன், இவங்க தான் அந்த ஆளுங்களா இருப்பாங்கன்னு. கேட்டீங்களா? ஐயா ஓ கான்ஸ்டபிள், உடம்புல இருக்கிற ஒட்டுமொத்த சக்தியும் சேர்த்து வை. ஏன்னா இங்க ஓடு 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 ஓடு, திரும்பி பக்கமா ஓடு 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 ஓடு, சீக்கிரமா. ஓகே சார். இங்க யார் சார்? கான்ஸ்டபிள், நம்ம பசங்க கிடைச்சிட்டாங்க பாத்தியா? சீக்கிரமா. இது என்னதுயா புதுசா? சிவா சிவா, சீக்கிரம் எழுந்திருப்பா. என் தலைவிதியில இன்னைக்கு ஏன் அடி வாங்கணும்னு எழுதி இருக்கு. ஐயோ, நல்லது பண்ற எனக்கு எப்ப பார்த்தாலும் கெட்டதாவே நடக்குது. அது ஏன் தெரியல கடவுளே. விடியா. டபி டபி ஸ்டாப். அவர் நம்ம ஃப்ரெண்ட் தான். ஃப்ரெண்ட். ஓகே. லட்டு சிங் சார், இதுதான் அந்த ரோபோட். இனிமே இது உங்களோட பொறுப்பு. இத நீங்க தான் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும். சிவா, இனி நீ இத பத்தி கவலைப்படவே வேண்டாம். இந்த ரோபோட்டை பத்திரமா பாத்துக்கிறது என்னோட தலையாய கடமையா நான் நினைக்கிறேன். டோன்ட் வரி. சக்கீரா பாஸ், அந்த பையன் கிடைச்சிட்டான். வெரி குட், வெரி வெரி குட். கிடைக்கிறனா நான் உங்க எல்லாரையும் தொலைச்சிருப்பேன். அந்த பையன் உடனே இங்க வந்தாகணும். இப்போ நாம இங்க இருந்து பறந்து தான் போய் ஆகணும். வாங்க, சைக்கிள் அட்டாச் பண்ணணும். அச்சச்சோ, எதுவும் பேசாம லேண்ட் பண்ண. எனக்கு தேவையான ஒரு பொருள் உன்கிட்ட இருக்கு, அதை ஒழுங்கா கொடுத்துரு. இல்லன்னா என்னால மத்தவங்களோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. அந்த ரோபோட்டை ஒழுங்கா என் கையில கொடுத்துரு சின்ன பையா. உங்கடா போய் ரோபோட்டை கொண்டு வாங்கடா. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. முதல்ல இந்த பையனை புடிங்க. ஏய்,
நம்ம ஒரே சைடு தான் ஐயா. ஷக்கீராவை ஒருத்தன் பகச்சுக்கிட்டான்னா உலகத்துல அவன் எங்க போனாலும் நான் சும்மா விட மாட்டேன். பாரா, மேல போனவர் பொசுக்குன்னு கீழே வந்துட்டாரு. நீங்க எல்லாரும் இப்போ ஜெயிலுக்கு போறீங்க. நான் ஸ்டேஷனுக்கு போனதுக்கு அப்புறம் இந்த ரோபோட்ல என்னென்ன ரகசியங்கள் இருக்குன்னு பாக்குறேன். தேங்க்யூ சிவா, தேங்க்யூ வெரி மச். யோ வெல்கம் லட்டு சிங் சார். லட்டு சிங் சார், இந்தாங்க புடிங்க. இனிமே இது உங்களோட ஃப்ரெண்டு சப்பி டப்பி. சிவா, நீயே இதை எடுத்துக்கிட்டு ஸ்டேஷனுக்கு வாயேன். இதோட மூடு எப்படி இருக்குன்னு யாருக்கு தெரியும்? கேப்ல என்னையே போட்டு வெளுக்குது.